ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, பொத்துன்னு கீழே விழுந்துச்சு காலையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கம்மியாகி அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் அப்படி கொஞ்சம் டவுன் ஆச்சு. அப்புறம் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அதுக்கப்புறம் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்துச்சு. நிஃப்டி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் வந்துச்சு. பட் நான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 7 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் வந்து 109 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் வந்து 428 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 59 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் வந்து 74 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2605 கோடிக்கு விற்றுருக்காங்க. 2605 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஏஎஸ் 2431 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ கிராஸ் பர்ச்சேஸ் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 14,682 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 17,288 கோடி விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 15,760 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 13,328 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது மோர் அலாட்டு எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணியிருந்தது 100 ஒரு ஷேருக்கு, அந்த ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் 100 ஒரு ஷேர் அந்த ரேஞ்சில் வச்சு கன்சிடர் பண்ணேன். ஸோ அதான் என்னோட லாஸ்ட் கன்சிடரேஷன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா 117 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்த ஷேரு ஒரு 184 ரூபா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துச்சு. ஒரு 52 வீக் ஹை டச் பண்ணிச்சு. 184 ரூபா 60 காசு, அதுதான் அந்த ஷேரோட ஹையாக இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஆட்சி மாறிச்சு. ப்ளஸ் வந்து அதில் டாடா ஸ்டீலில் சில நெகட்டிவ் அப்டேட்ஸும் வந்துருந்துச்சு. வேலையை விட்டு தூக்க போகிறாங்க, அந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலம் மட்டும் சில பேருக்கு வேலை போகும், அதனால ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த பிரிட்டன் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு சப்சிடி தருவோம். இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்சிடி தரமாட்டோம் அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் சந்திரசேகரன் என்ன சொன்னார்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் நாங்கள் வந்து 2 கவர்மெண்ட் கூட முன்னாடி இந்த கவர்மெண்ட் கூட நல்ல டிஸ்கஷனில் தான் இருக்கும், இப்போ இருக்க கவர்மெண்ட் கூட டிஸ்கஷனில் தான் இருக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. மோரராட்டு அவங்களோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் யூகேல ஆட்சி மாறினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருக்கு. 157 ரூபா வந்திருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த ஷேரில் பேசாமல் 184 ரூபாவில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா இந்த நேரம் நல்ல லாபம் கிடச்சிருக்கும். அதே சமயம் ஒரு 130 140 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா எகெயின் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ யாராவது அப்படி பண்ணினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா ஸ்டீலில் இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 851 கோடி பண்ணியிருக்காங்க. 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோர் ஆர் ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க டெக் மஹிந்திரா. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1% பார்த்தீங்கன்னா இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 79% இயர் பேஸில் க்ரோத் ஆயிருக்கு. மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 12% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எபிட்டா பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காது எபிட்டாவோட வேல்யூ பார்க்கும்போது 1564 கோடியாக இருக்குது. 17% க்ரோத் காமிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 190 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட ரெவன்யூ வந்து கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்க்கும்போது 1.2% பார்த்தீங்கன்னா இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. ப்ரீவியஸ் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட டோட்டல் டீல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $534 மில்லியன் இருக்கு இந்த குவார்டரில். முந்தின குவார்டரில் தான் $500 மில்லியன் இருந்துச்சு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் டாலர் அந்த டோட்டல் டீல் கான்ட்ராக்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க வேலைக்கு ஆள் எடுத்தது பார்க்கும்போது 2165 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க இந்த Q1லன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இயர் பேஸில் பார்க்கும்போது ஹெட் கவுண்ட் வந்து 677 ஹெட் கவுண்ட் குறைஞ்சிருக்கு. இந்த Q1ல அவங்களோட டோட்டல் ஹெட் கவுண்ட் வந்து 1,47,620 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரர் ஆட்டு பார்க்கும்போது டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. இந்த Q1ல 1000 ஃப்ரெஷர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல 6000 ஃப்ரெஷர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அட்ரிஷன் பார்க்கும்போது சீக்வன்சியல் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது 10%. அதே இயர் பேஸில் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரர் ஆட் இது பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டெக் மஹிந்திரா ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது 1540 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு டெக் மஹிந்திரா இல்லை. ஸோ எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம் டெக் மஹிந்திராவில். இது டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னும் கீழே விழுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து கோல்டு எவ்வளோ கீழே விழும்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்மாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இவ்வளோ தான் போகும், இவ்வளோத்துல மேலே வரும் அப்படி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த கஸ்டம் டியூட்டி குறைச்சிருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் குறைப்பாங்க. மேபி இன்னும் ஒரு 1000 rupees வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அன்னைக்கே 2000 rupees குறைஞ்சிச்சு, இன்றைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் குறையன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. லாஸ்ட் க்ளோசிங் பார்க்கும்போது 59.42 இருக்குது கோல்டு பீஸோட ப்ரைஸு. 1 2ன்னு ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள் கோல்டு பீஸில்.
ஸோ பல்காட்டு வாங்கிடாதீங்க. இவ்வளோ தான் இறங்கிச்சு, இதுக்கு மேலே இறங்காதுன்னு சொல்லி பல்காக வாங்காதீங்க. ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள் கோல்ட் பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அந்த கம்பெனியை எடுத்து பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கம்பெனி தான், அதாவது ஒரு ஸ்மால் செக்டார் கம்பெனி தான். ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் ஒரு 18 கோடி, அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 2 குவார்ட்டரில் ஒரு 10 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ 2 குவார்ட்டர் கண்டினியூஸாக ஒரு 18 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் ஆர் இதெல்லாம் ஒரு ஸ்மால் கம்பெனி தான். வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரேலியாக இருக்குது. வேல்யூஷன் ப்ரைஸ் ஸ்டாண்டிங்ஸ்லாம் 150 மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ரவுண்ட் ஆட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி நீ போடுங்க. 1.86 1000 crore மார்க்கெட் வேல்யூவில் கம்பெனி, ரவுண்ட் ஆட் 2000 கோடி போடுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வேல்யூஷனில் அந்த கம்பெனிக்குள்ளெல்லாம் என்ட்ரி கொடுக்கறது ரொம்பவே ரிஸ்க். இன்னைக்கு 3% அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனிலாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 25% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 433 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த டைமில் 347 கோடி பண்ணியிருக்காங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 241 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. 1.35% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 3.76% இருந்திருக்கு. நெட் என்பிஏ 0.92% இருக்கு, குறைஞ்சிருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2.59% இருந்திருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட் 19% க்ரோத் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 4398 கோடியாக இருக்கு. ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட் 99% இருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் அஃபோர்டபுள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 33% கான்ட்ரிபியூட் பண்ணுது அவங்களோட ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட்டில். அஃபோர்டபுள் புக் பார்த்தீங்கன்னா 2000 கோடியை கிராஸ் ஆயிருக்கு. அது இப்போ வந்து 2361 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% க்ரோத் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். 3% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. 651 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் 27% இயர் ஆன் இயர் பேஸிஸ்லையும் 8% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 190 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.65% இருக்குது. அது ப்ரீவியஸ் குவார்டரில் 3.65% இருந்துச்சு. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 3.86% இருந்துச்சு. ஸோ மோரர் இது பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 7% கீழே விழுந்திருக்கு. 301 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 324 கோடி, முந்தின குவார்டரில் 330 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாட்டு ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் கீழே விழுந்திருக்கு, இயர் ஆன் இயர் பேஸ்லையும் கீழே விழுந்திருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 29 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது 0.29% இருக்கு. நெட் என்பிஏ 0.41% இருக்கு. அது ப்ரீவியஸ் குவார்டரில் 0.28% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொவிஷன் வந்து 320% ரைஸ் ஆயிருக்கு. 110 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 22.8% இருக்குது. 629 கோடியாக இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 43.91 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 1% மேலே அடிச்சிருந்தாங்க. மோர் அட் இந்த உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் நான் என்ன உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருப்பேன்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ஒரு 5 to 6% அந்த ரேஞ்சில் இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். க்ரோத் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஸ்லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அந்த ஸ்டாக் எல்லாமே. ஸோ மோரலாட்டி இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல கன்சிடர் பண்ண வேண்டாம் அந்த ரேஞ்சில். ஏன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் போராக இருக்குது. இப்போதைக்கு இந்த பேங்க்ல என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ட்ரி கொடுக்கலாம். இது உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இது பார்த்தீங்கன்னா DLF ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 644 கோடி பண்ணியிருக்காங்க. 22.5% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது கோவிந்தா 926 கோடி பண்ணியிருந்தாங்க முந்தின குவார்டரில். இப்போ அதை கம்பேர் பண்ணி பாருங்க கோவிந்தா. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4.3% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். 1362 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்டரில். அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 1423 கோடி பண்ணியிருக்காங்க. அதே முந்தின குவார்டரில் 2134 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் கும்பா, அதே மாதிரி இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் கும்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா DLF பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 அதானி குரூப் கம்பெனிஸ். ஒன்று அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 629 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் 310 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜி. ரெவன்யூ பார்க்கும்போது டோட்டல் இன்கம் 3122 கோடியாக இருக்குது. 22.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கேப்டா அப்படிங்கிற இடத்துல 30 ஜிகாவாட் உள்ள ஒரு ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட எபிட்டா, அதாவது growth in ரெவன்யூ, எபிட்டா அண்ட் கேஷ் ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு growth காமிச்சிருக்கு. 2618 மெகாவாட் பார்த்தீங்கன்னா அடிஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரில். ஸோ மோரோராட்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் அந்த கம்பெனியோட ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி
31% எரானர் பேஸில் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 10,934 மெகாவாட்டாக இருக்குது கிரீன்ஃபீல்டு அடிஷனில். 2000 மெகாவாட் பார்த்தீங்கன்னா சோலார் கெப்பாசிட்டி கேவடல் அடிஷன் பண்ணியிருக்காங்க. 418 மெகாவாட் சோலார் கெப்பாசிட்டி ராஜஸ்தானில் அடிஷன் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் 200 மெகாவாட் விண்ட் கெப்பாசிட்டி அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 1.85 ருபீஸாக இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 2.63 ருபீஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி 2.25 ஜிகாவாட்டாக இருக்குது. டோட்டல் ஆப்ரேஷனல் போர்ட்ஃபோலியோ 11.2 ஜிகாவாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2030க்குள்ளே அவங்களோட டார்கெட்டை 50 ஜிகாவாட்டை அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 5 ஜிகாவாட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்டு ஹைட்ரோ அது மூலம் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இது அதானி கிரீன் எனர்ஜி கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இதில் எனக்கு ஸ்டே ஹோல்டிங் கிடையாது. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 824 கோடி லாஸ் காமிச்சிருக்காங்க, கன்சாலிடேட்டட் லாஸ். ரீசன் பார்க்கும்போது அவங்களுக்கு சில எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த குவார்ட்டரில் அதிகமாக இருக்குது. தாகோனு தெர்மல் பவர் பிளான்ட்டில் அதிக அளவில் டைவர்சிச்சூர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரோராட்டு லாஸ் காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ வந்து 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5378 கோடியாக இருக்குது. எபிட்டா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1628 கோடியாக இருக்குது. புக்குடு ஒன் டைம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1506 கோடியாக இருக்குது. ஒரு பவர் பிளான்ட்டில் டைவர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதானி எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி மும்பை லிமிடெட் இது வந்து அவங்களோட சப்சிடரியாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட பவர் பிளான்ட் ரிலேட்டட் பார்ட்டி. 815 கோடி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் நடந்திருக்கு. இதில் அது அந்த பிளான்ட்டை வந்து செல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட புக் வேல்யூவோட லோவர் ஆர்டு தான் இதை செல் பண்ணியிருக்காங்க. 2321 கோடியாக இருக்குது. ஸோ அதோட லோவர் ஆர்டு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி எனர்ஜியோட அப்ரூவலோட தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனியாட்டு இருக்கு இந்தியாவில். 14 ஸ்டேட்டில் வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்மார்ட் மீட்டரிங், கூலிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இது பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஸோ ஐடிசியோட ஒரு ஹோட்டல் பிராண்டாக இருக்கிறது தான் வெல்கம் ஹோட்டல். இவங்க பார்த்தீங்கன்னா 25 ப்ராப்பர்ட்டிஸ் பேன் இந்தியா லெவலில் க்ரோத் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் பெலாகாவி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த வெல்கம் பிராண்டில் வந்து ஒரு ஹோட்டல்ஸ் வந்து திறக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அசட் ரைட் எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு அவங்களோட பிஸ்னஸை மார்க்கெட் டிமாண்ட் வந்து டைவர்ஸ் ஆகுது. ஐடிசி ஹோட்டல்ஸில் அவங்களோட அந்த வெல்கம் ஹோட்டல் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் செக்டாராட்டி எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஐடிசி ஹோட்டல்லே நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் இந்த வெல்கம் ஹோட்டல் பிராண்ட் வந்து ஒரு க்ரோத் செக்டராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மேனேஜ் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 3 ஓன்ட் அசட்னு சொல்கிறாங்க. அதில் டோட்டலாட்டு 916 கீ வச்சுருக்காங்க லாஸ்ட் 5 ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா 4 நியூ மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வந்து 406 கீ வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த வெல்கம் ஹோட்டல் பிராண்டில். ஸோ நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிராண்ட்ஸ் வந்து இந்த வெல்கம் ஹோட்டலில் இன்னும் சில இது வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு மெட்ரோ சிட்டிஸ், Tier 2 மார்க்கெட்லலாம் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் ப்ளஸ் வந்து என்விரான்மெண்ட் ஒரு ஹார்மோனியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பெல்காவி, கர்நாடகாவில் பெல்காவியில் வந்து 116 ரூம்ஸு, 9 வென்யூஸு, 2 கிராண்ட் பால் ரூம்ஸு, கான்ஃபரன்ஸ் ரூமு, ஓப்பன் ஸ்கை டெக்கு இது வச்சு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வெல்கம் ஹோட்டல் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, பெங்களூரு, சென்னை, பலகம், முசூரி, புவனேஸ்வர், ஜோத்பூர், கிம்சார், அமிர்த்சர், கத்ரா, சண்டிகர், ஷிம்லா, செயிலு, மணாலி, ஜிம் கார்பெட், வடோதரா, விசாகப்பட்டினம், போர்ட் பிளேரு, குண்டூர், கோயம்புத்தூர், மகாபலிபுரம், அவுரங்காபாத், அகமதாபாத், பெலாகாவி இங்கே எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெலாகாவியில் கர்நாடகாவில் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. மோரோராட்டு ஐடிசியோட அந்த வெல்கம் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 25 ப்ராப்பர்ட்டிஸ் பேன் இந்தியா லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ மோரோராட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ், அதாவது ஐடிசி ஷேர் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. விரைவில் நமக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு ஷேர் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் பாதையில் தான் சொல்லும் அப்படின்னு சொல்லி என்னோட கணிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலம் மட்டும் அவங்களோட பிரைவேட் ஃப்ரைட் ரோலிங் ஸ்டாக் செக்டாரை பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த ப்ரெசன்ஸ். அதில் வந்து இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த கம்பெனி சொல்லியிருக்கிறது ஜிண்டால் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. 615 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீல் வந்து 57 நாளில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த லாஸ்ட் இயரில் வந்து டேர்ன் ஓவர் மட்டுமே 748 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. மோரோராட்டு இது ஜிண்டால் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க டெக்ஸ்மேக்கோ ரயில் லிமிடெட். நெக்ஸ்ட் கனரா ரோபாக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 4th குவார்ட்டரில் ஐபிஓ வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனரா ரோபாக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி
இந்த ஃபினான்ஷியல் இயர் 4th குவார்ட்டரில் ஐபிஓ வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கனரா பேங்கோட எம்டி அண்ட் சிஓ சத்யநாராயண ராஜு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம மோரோராட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க ஐபிஓ வராங்களா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6% மேலே ரேலியாக இருந்துச்சு. 1089 ரூபாய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோரோராட் 1094 ரூபா வரைக்கும் போச்சு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நொமுரா வந்து நியூட்ரல் வந்து பை ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 1141 ரூபா கொடுத்தது 1294 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நெய் 6% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. இது மூலமாட்டு டாடா மோட்டர்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 4 லட்சம் கோடியை ஃபர்ஸ்ட் டைம் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து எஸ்ஜேபிஎன்ல வந்து அப்டேட்டு. இவங்க ஒரு 13,000 கோடி பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து மிசோரத்தில் பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டர்சோ லூய் பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். இதோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 2400 மெகாவாட்னு சொல்லியிருக்காங்க. மிசோரத்தில் தான் திருப்பி ரிவர் அப்படிங்கிற இடத்துல டியூபி ரிவர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட்டு. இவங்களோட ரிசல்ட்ஸ் அப்டேட் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீடியோலேயே, அதை பார்க்கறவங்க பாருங்க. அசோக் லைலாண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஷியல் 25 வந்து 750 800 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசோக் லைலாண்டில். பட் ரிசல்ட்ஸ் வந்து வெரி போராக இருந்துச்சு. ஸோ இது வந்து அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா பவரில் வந்து அப்டேட்டு. டாடா பவரோட சப்சிடரி தான் டாடா பவர் ரினியூவபிள் மைக்ரோ கிரிட். இவங்க நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ அவங்களோட டெய்ரி வேல்யூ செயினில் ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு இவங்க பார்த்தீங்கன்னா டெய்ரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்து சோலரைசேஷனை இன்வால்வ் பண்ணுறாங்க. பல்க் மில்க் கூலர்ஸ், மில்க் சில்லிங் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த சோலார் மைக்ரோ கிரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மோரோராட்டு டாடா பவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் டெய்ரி போர்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கப்படுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.